கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு குட்டி பிரமா வந்திருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ள போகலாம். தீபா சொன்னதும் கார்த்திக்கு அதிர்ச்சியாக இருக்குது. யார் வேலையாக இருக்கும், சரி யோசிப்போம் அப்படிங்கிறாங்க. யாருன்னு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா, அடையாளம் தெரியுமான்னு கார்த்தி கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல, ஆனால் அவன் வம்பெழுத்த மாதிரி தான் தெரிஞ்சதுங்கிறாங்க. சரிங்க, இந்த விஷயத்த இதோட விட்டுருவோம், மறுபடியும் பார்த்துக்கலாங்கிறாங்க கார்த்தி. இனிமேல் நீங்கள் தனியாக வெளியில் போக வேண்டாம், அப்படி போகிற மாதிரி இருந்தால் அண்ணியில் யாரையாவது கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க கார்த்தி. சரிங்கிறாங்க தீபா. லேசான அடிதான், நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டுனான்னு தீபா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 1 மணி நேரம் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். திரும்பவும் நான் கம்பெனிக்கு போகணும், போயிட்டு வரேன்ட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க. கார்த்திக் கம்பெனிக்கு வராங்க. அங்க வந்து பார்த்தா எல்லாரும் கூட்டமா நின்று ஒரு செவுத்தை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. அங்க என்ன நடக்குது, ஏன் கூட்டமா நிக்கிறாங்க அப்படின்னு கார்த்தி அங்க போய் பாக்குறாங்க. கார்த்தியும் ரம்யாவையும் பத்தி செவுத்துல எழுதி வச்சிருக்காங்க. அங்க இருந்த லேபர்ஸ் அத்தனை பேரும் பார்த்து குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. கூட்டமாக நிற்கிறத பார்த்துட்டு கார்த்தியும் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன கார்த்திக் தம்பி, உங்கள் பேர் இப்படியெல்லாம் டேமேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்ததும் கார்த்திக் ஒரு நிமிஷம் அப்படியே அப்செட் ஆகி நிற்கிறாங்க. யாரோ வேண்டாத வேலை செஞ்சுருக்காங்க. ரம்யா மேடம் அந்த மாதிரி பார்த்ததில்ல, நானும் அந்த மாதிரி பார்த்ததில்ல, ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு தெரியலைங்கிறாங்க கார்த்தியும் அந்த நாள்லேருந்து அவர் வேலை உண்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ரம்யா வேணா அப்படியே அங்கங்கே நின்று பார்ப்பாங்களே தவிர அளவுக்கு அதிகமான பேச்சும் கிடையாது. கார்த்தியும் அவங்க எவ்வளவுதான் இடம் கொடுத்தாலும் கார்த்தியும் அதை மீறி நடந்துக்கிட்டது இல்லை. மாணிக்கம் பேசும்போதும் கூட அவங்க இடம் கொடுத்து பேசினதும் இல்லை. அப்படி இருக்கா கார்த்தியோட பேரை இப்படி டேமேஜ் பண்ணிட்டாங்களேன்னு கார்த்தியும் ஒரு நிமிஷம் தலைகுனிஞ்சு நிற்கிறாரு. மாணிக்கத்துக்கு ஒரு பயம் வருது. அச்சோ, நம்ம தானே இவங்க 2 பேர்த்த பத்தியும் காமெடியா பேசுவோம், யாருன்னு தெரியல, இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் விளம்பரப்படுத்திட்டானுங்களே, மேடத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆக போகுதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மாணிக்கம். அந்த பக்கமா கேசவன் ரம்யா 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் மத்தியிலும் ரம்யா வந்ததும் யார் இப்படி எழுதுனதுன்னு கேட்கறாங்க. ஆனா அங்கிருந்து யாருமே வாய் திறக்காம இருக்காங்க. ரம்யா மனசுல அப்படி பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியும் கார்த்தியோட ஜோடி போட்டு பறந்துகிட்டே இருக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஆசை. கார்த்தியை பத்தியும் ரம்யா பத்தியும் அடிக்கடி இணைஞ்சு யாராவது இப்படி எழுதி வச்சாங்கன்னா கார்த்தி மனசுல நிச்சயமா இடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ரம்யாவோட ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை. ரம்யாவே ஆள் செட் பண்ணி இப்படியெல்லாம் தப்பா பேசி, நானும் ஒரு பொண்ணு தானே, நானும் சராசரி மனுஷி தானே, என் பேரில் இப்படியெல்லாம் கலங்க உருவாயிடுச்சு, இதுக்கு நீங்கள் தான் கார்த்தி பரிகாரம் சொல்லணும்னு ரம்யா கார்த்திகிட்ட கேட்கும்போது கார்த்தி என்ன பதில் சொல்லுவாங்க, எதுவும் பேசாமல் நிற்குப்பாங்க. கார்த்தி இப்படி பேசாமல் இருந்தால் என்ன அர்த்தம், நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டி உண்மையின்னு நிரூபித்து காட்டிருங்கன்னு சொல்லி ரம்யா கேட்பாங்களா இருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் பொண்ணாக இருந்துக்கிட்டு நான் இவ்வளோ வசிங்கத்தை தாங்க முடியாது, ஒன்றும் சாகணும் இல்லைன்னா உங்களோட வாழணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக கார்த்திகிட்ட கேட்பாங்க. கார்த்தியும் இந்த சிக்கல் பிடிச்ச ரம்யா கிட்ட இருந்து எப்படி வெளியில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எபிசோடில் பார்க்கலாம். ரம்யாவுக்கு தெரியாமல் எல்லாம் ஆஃபீஸில் எதுவுமே நடக்காது. ரம்யாவையும் கார்த்தியும் சம்பந்தமே இல்லாமல் சோத்துல எழுதி வைப்பாங்களா, அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களா அந்த ரம்யா. அதுக்கு கார்த்தி ஆறுதல் சொல்வாரா அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ரம்யா. ரம்யா எதிர்பார்க்குற மாதிரி கார்த்தி ரம்யாவுக்கு ஆறுதல் சொல்வாங்களா, இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, இது எல்லாமே வேலையத்தவங்க செய்கிற வேலை, இதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு கார்த்தி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போவாங்களாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.